மு.க. ஸ்டாலினோட அமைச்சரவையில நகராட்சி நிர்வாகத்துறையில அமைச்சராக இருக்கக்கூடிய நேரு அவர்களுடைய துறையில ஜூனியர் என்ஜினியர் இளநிலை பொறியாளர் போஸ்டுக்கு 40 லட்சத்திலிருந்து 50 லட்சம் வரைக்கும் லஞ்சம் கேட்டிருக்காங்களாம். டெல்லியில இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை இடி சொல்லுது இத. அதே நகராட்சி நிர்வாகத்துறையில கான்ட்ராக்ட் கொடுக்கறதுக்கு எக்கச்சக்கமா 100கணக்கான கோடி 800 கோடிக்கு மேல வந்துட்டு ஊழல் லஞ்சம் வாங்கியிருக்கிறாங்க. அந்த நகராட்சி நிர்வாகத்துறையில மட்டுமே 2000 கோடிக்கு மேல ஊழல் நடந்திருக்கிறதா எதிர்கட்சிக்காரங்க யாரும் சொல்லல. எதிர்கட்சிக்காரங்க யாராச்சும் சொன்னா அரசியல் ரீதியா விமர்சனம் பண்றாங்க அப்படி சொல்லி மக்கள் கடந்து போயிடலாம். டெல்லியில இருக்கக்கூடிய என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இடி அமலாக்கத்துறை சொல்லுது, சாதாரணமா சொல்லல. 258 பக்கம் ஆதாரத்தை கொடுத்து தமிழக டிஜிபிக்கு லெட்டர் எழுதி இந்த நகராட்சி நிர்வாகத்துறையில யாரு ஊழல் பண்ணாங்களோ அவங்க மேல கேஸ் ஃபைல் பண்ணுங்கன்னு சொன்னா போலீஸ் வந்துட்டு கேஸ் ஃபைல் பண்ணல. ஏன் ஃபைல் பண்ணல? போலீஸ் யார் கண்ட்ரோல்ல இருக்கு? முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கண்ட்ரோல்ல இருக்கு. அவர் உத்தரவுக்கு இணங்கத்தான் போலீஸ் செயல்பட முடியும். அவர் கேஸ் போட வேணாம்னு சொல்லியிருப்பாரு, அதனால கேஸ் போடல. அதனால கோர்ட்டுக்கு, மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு கேஸ் போடுறாங்க. இந்த மாதிரி நகராட்சி நிர்வாகத்துறையில 2000 கோடிக்கு மேல ஊழல் நடந்திருக்கு. டெல்லியில இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை சொல்லியும் கூட தமிழ்நாடு போலீஸ் வந்துட்டு கேஸ் போடல. கேஸ் போட சொல்லுங்கன்னு சொல்லி மெட்ராஸ் ஹைகோர்ட் போனா அவங்க எல்லா விஷயத்தையும் அலசி ஆராய்ஞ்சி கேஸ் போடுங்கன்னு கோர்ட்டே சொல்லுதுங்க. கோர்ட் சொன்ன அப்புறமும் கூட இந்த கோபாலபுர குடும்பம் மு.க. ஸ்டாலின் போலீஸ் உரையை தன்னோட கண்ட்ரோல்ல வச்சிருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் கேஸ் போடல. எவ்வளவு ஆணவம். நீங்க கொடுக்கிற வேலையே 1000 2000 1000 பேருக்கு 2000 பேருக்கு அதுலயும் 40 லட்சம் 50 லட்சம் பணம் கேட்டா படித்த இளைஞர்கள், ஏழை இளைஞர்கள் எப்படி கவர்மெண்ட் வேலைக்கு போக முடியும்? பணக்காரன் மட்டும்தான் 40 லட்சம் 50 லட்சம் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருப்பான். அவன் 40 50 லட்சம் லஞ்சம் கொடுத்தவன் வேலைக்கு வரானா? மக்களுக்கு சேவை செய்வானா? அந்த 50 லட்சத்தை எப்பறம் எடுக்கிறது, டபுளா 1 கோடி எப்பறம் எடுக்கிறது, அப்படிதானே யோசிப்பான். இப்படி எங்க பார்த்தாலும் ஊழல். சென்னையில டாய்லெட் மெயின்டெனன்ஸ், சென்னை கார்பரேஷன்ல கழிவறைய அதை வந்துட்டு பராமரிப்பு பண்றதுல 1000 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லி இந்த திமுக அரசாங்கம் ஊழல் பண்ணிருக்குன்னு சொல்லி எதிர்கட்சிக்காரங்க சொல்லல. டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகை எழுது. மதுரை மாநகராட்சியில 200 கோடி ஊழல், தஞ்சை மாநகராட்சியில மேயரா இருக்கக்கூடியவர் ஊழல். இப்படி ஊழல் பண்ண அவருக்கு இன்னைக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுத்திருக்காங்க. 55,000 ஸ்கொயர் ஃபீட் தஞ்சாவூர்ல கார்பரேஷன் இடத்த வேற ஒருத்தருக்கு, தனிநபருக்கு அவர் மேல வந்துட்டு பட்டா எழுதி அதை ஒரு பொண்டாட்டி மேல வந்துட்டு எழுதிட்டாராம். எவ்வளவு பெரிய ஊழல். தஞ்சாவூர் வந்துட்டு இங்க பழைய பஸ் ஸ்டாண்ட், தஞ்சாவூர் வந்துட்டு ஸ்மார்ட் சிட்டி ஸ்கீம்ல 1020 கோடி ரூபாய் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்திருக்கு. ஆனா இன்னும் பழைய பஸ் ஸ்டாண்ட் பார்த்தோம்னா கழிவு நீர்லாம் எக்கச்சக்கமா போயிட்டே இருக்கு. எதுவுமே சரியில்லை. பெட்ரோலுக்கு டீசலுக்கு 5 ரூபா 4 ரூபா குறைப்புன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்தாங்க. சொன்ன மாதிரி செஞ்சிருக்காங்களா? ஜல்லிக்கட்டு தமிழரோட பாரம்பரியம் பேசுவாங்க. ஜல்லிக்கட்டு வளர்க்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காலைக்கும் மாசம் 1000 ரூபான்னு சொல்லி நாங்க நிதி உதவி பண்றோம். இது வரைக்கும் கொடுத்திருக்காங்களா? பெண்களுக்கு அவங்க வாங்கக்கூடிய கேஸ் சிலிண்டர் ஒவ்வொரு சிலிண்டருக்கும் 100 ரூபாய் மானியம் கொடுக்கணும்னு சொன்னாங்க. கொடுத்திருக்காங்களா? எதுசா செஞ்சிருக்காங்க? இளைஞர்களுக்கு வந்துட்டு வருஷத்துக்கு 10 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கும் சொன்னாங்க. 5 வருஷத்துக்கு 50 லட்சம் பேர் உருவாக்கி இருக்கிறாங்களா? தமிழ்நாட்டுக்கு புதுசா ஏதாச்சும் இண்டஸ்ட்ரீஸ் கடந்த 5 ஆண்டுகள்ல வந்திருக்குதா? ஒரு 3வது பேர் சொல்ல முடியுமா? எதுவுமே கிடையாது. ஆனா இவங்க குடும்பம் மட்டும் ஸ்டாலின், உதயநிதி எல்லாமே ஃபாரினுக்கு போறது. ஸ்டாலின் அவர்கள் ஒரு பொண்டாட்டி, பேர பிள்ளைங்க எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு மக்களோட வரி பணத்துல வெளிநாடா போய் சுத்துவாரு. பிரதமர் வெளிநாடு போய் நம்ம நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் பல்வேறு அதிகாரிகளை சந்திச்சு, பிசினஸ் பீப்புளை சந்திச்சு, கவர்மெண்ட் ஆபீசர்ஸ், அரசாங்க தலைவர்களை சந்திச்சு நாட்டுக்காக ஒப்பந்தம் போட போனா அதை விமர்சனம் பண்ண இந்த திமுக மு.க. ஸ்டாலின் வந்துட்டு முதலமைச்சரா வந்த உடனே உலகம் ஃபுல்லா சுத்துறாரு. ஒரு நாட்டோட பிரைம் மினிஸ்டரே மத்த நாட்டுக்கு போக கூடாதான், வெறும் ஒரு ஸ்டேட்டோட சீஃப் மினிஸ்டரா இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் மத்த நாட்டுக்கு போலாமா? சரி, போனதான் போனீங்க. என்ன சார் கொண்டு வந்தீங்க? நீங்க என்ன கொண்டு வந்தீங்க? ஒரு வெள்ளை அறிக்கை கொடுங்கன்னா சும்மா ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்து இதுதான் வெள்ளை அறிக்கைன்னு சொல்லி நக்கலா பேசுறாங்க. எதுவுமே செய்யல. தூய்மை பணியாளர்கள், கவர்மெண்ட் டாக்டர்ஸ், நர்சஸ், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், எல்லா தரப்பு மக்களுமே வந்துட்டு போராடிட்டு இருக்கிறாங்க. ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க், சம வேலைக்கு சம ஊதியம் சொல்லி இடைநிலை ஆசிரியர்கள் போராடுறாங்க. அவங்களை கைது பண்ணி போடுறாங்க. டெட் பாஸ் பண்ண டீச்சர்ஸ், எங்களுக்கு பர்மனன்ட் ஜாப் கொடுக்கறீங்களே, உங்க வாக்குறுதி, தேர்தல் வாக்குறுதி இத்தனை நம்பர் இதுல சொல்லப்பட்டிருக்கு, எனக்கு ஜாப் கொடுங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கல. சொன்னது எதுவுமே செய்யல. சொன்னது மாதிரி செய்யல. இதெல்லாம் மக்கள் எதிர்த்து கேள்வி கேட்க கூடாதுங்கிறதுக்காக தான் விஷயத்தை டைவர்ட் பண்ணி விட்டு இது தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் இடைப்பட்ட தேர்தல்ன்றாங்க. சரி, கொடுத்த வாக்குறுதியை தான் நிறைவேற்றல. சட்டம் ஒழுங்கு சரியா பேணி பாதுகாத்தீங்களா? நடிகர் சூரி சொல்றாருங்க, 15-16 வயசு பசங்க கூட இன்னைக்கு கூலிப்பாட்டில் சேர்ந்து கொலை பண்றான். சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு, இப்படியே போனா நம்ம பிள்ளைகளோட எதிர்காலம் என்ன ஆகும் அப்படின்றார். கேட்கிறாரா இல்லையா? பெண்களுக்கு பாதுகாப்பு உண்டா? மீஞ்சூர்ல, சென்னை மீஞ்சூர்ல ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட், ஒரு பெண் குழந்தை அவங்க வீட்டுல உட்காந்து படிச்சுட்டு இருக்கு. 3 பையன் வந்துட்டு கஞ்சா அடிச்சுட்டு வீட்டுக்கு போய் பலாத்காரம் பண்ண ட்ரை பண்றான். அது சத்தம் போடுது, உடனே பட்டாக்கத்தி எடுத்து வெட்டுறான்.
2.5 வயசு பெண் குழந்தைய ஒருத்தன் கற்பழிச்சு கொள்றான். 79 வயசு பாட்டியை ஒருத்தன் கற்பழிச்சு கொன்றான். 12வது படிக்கக்கூடிய ஒரு பெண் குழந்தை வீட்டுக்கு வெளியில ஒரு 1 பாத்ரூம் போயிருக்கா, அதை ஒருத்தன் கடத்திட்டு போய் கற்பழிச்சு கொள்றான். லேடி போலீஸ் திமுக மீட்டிங்லயே ஒரு திமுக காரனை இடுப்ப பிடிச்சு கொள்றான். பெண்களுக்கு எங்கேயுமே பாதுகாப்பு இல்ல. இதுக்கு நடவடிக்கை எடுத்திருக்க அந்த திமுக அரசாங்கம். அண்ணா யூனிவர்சிட்டி உள்ளே போயிட்டு ஒரு திமுக காரன் வந்துட்டு ஒரு கேர்ள் ஸ்டூடெண்ட பலாத்காரம் பண்றான். நந்தன ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்ல ஒரு டிஎம்கே காரன் கேண்டீன் நடத்துறான். அங்க வேலை பார்த்த கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்ட 22 வயசு ஒரு பெண்ணை அவன் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து பலாத்காரம் பண்ணியிருக்கிறான். தமிழகம் முழுவதும் பெண்களுக்கு எதிராக இந்த மாதிரி 2080 செக்ஸுவல் அசால்ட் நடந்திருக்கு. பெண் குழந்தைகளுக்கு எதிராக 39,999 போக்சோ கேசஸ் வந்துட்டு ஃபைல் இருக்கு. பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்ல, பள்ளி கல்லூரி மாணவிகளுக்கு பாதுகாப்பு இல்ல, இளம்பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, வயதான பாட்டிகளுக்கு கூட பாதுகாப்பு இல்ல. இதுக்கெல்லாம் என்ன காரணமா இருக்கு? எங்க பார்த்தாலும் கஞ்சா, எங்க பார்த்தாலும் சிந்தட்டிக் ட்ரக்ஸ், போதை அவ்வளவு இருக்கு. இந்த கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் கடத்தல்ல திமுக காரங்களே நிறைய பேர் நேரடியாக ஈடுபட்டு இருக்கிறாங்க. போலீஸ் 1-2 விஷயத்தை பிடிக்குது. கஞ்சாவை கட்டுப்படுத்தவே இல்லையே, சட்ட ஒழுங்கு சரியில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் கட்டுப்படுத்தப்படவில்லை, ஊழலை ஒழிக்கல, கொடுத்த வாக்குறுதியை வந்துட்டு நிறைவேற்றல. வேற எதுக்கு இவங்களுக்கு மறுபடியும் நம்ம வந்துட்டு ஓட்டு போடணும்? இவங்களை மாபெரும் தோல்வியடைய வைக்க வேண்டாமா? இந்திய அரசியல் வரலாற்றுல ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசாங்கம் 5 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்திருக்குல்ல, இதை விட ஒரு மோசமான ஆட்சியை பார்த்திருக்கவே முடியாது, எங்கேயும் படிக்கவே முடியாது. அவ்வளவு மோசமான அரசாங்கம். இதை பத்திலாம் கொஞ்சம் கூட கண்டுக்காம சும்மா எதுக்கு எடுத்தாலும் தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கு இடைப்பட்ட தேர்தல். தமிழ்நாட்டு மக்கள் என்ன முட்டாள்களா? இளைஞர்கள் பெண்கள் எல்லாம் முட்டாள்களா என்ன? கேட்க மாட்டாங்க. டெல்லியை எதுக்கு இப்ப இழுக்கிறீங்க? டெல்லிக்கு எதுக்கு என்ன சம்பந்தம்? இன்னைக்கு அடுத்த முதலமைச்சர் யார்? 2 பேருக்கு இடையில தானே போட்டி. இன்னைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலினா, ஏற்கனவே ஆட்சியில் இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களா? 2 பேரும் தமிழ்நாட்டுக்காரங்க தானே. இதுல எங்கே வந்துச்சு டெல்லி? எத்தனை காலத்துக்கு தான் இந்த பிஜேபி பூச்சாண்டியை காமிச்சு நம்மளை ஏமாத்துவாங்க? மோடி வந்துருவார், பிஜேபி வந்துரும், தாமரை வந்துரும். இவங்க செய்யற தப்பெல்லாம் மறைக்கிறதுக்கு மக்கள்கிட்ட ஒரு பூச்சாண்டியை காமிச்சு ஒரு பயத்தை உண்டு பண்ணி அப்படியே ஓட்டு வாங்கலாம் நினைக்கிறாங்க. இவங்களுக்கு இந்த 2 விஷயம் தான். ஒண்ணு, மக்களோட வறுமையை ஏழ்மையை பயன்படுத்தி 500, 1000, 2000 கொடுத்து ஓட்டு வாங்கி ஜெயிச்சிடலாங்கிற ஒரு எண்ணம். இன்னொன்னு, மோடி பூச்சாண்டி காமிக்கிறது, பிஜேபி பூச்சாண்டி காமிக்கிறது, RSS பூச்சாண்டி காமிக்கிறது, ஹிந்தி பூச்சாண்டி காமிக்கிறது, வடநாடுங்கிற பூச்சாண்டி காமிக்கிறது. இப்படி பூச்சாண்டி காமிச்சு தமிழக மக்களை அப்படியே வந்துட்டு ஒரு கோபப்பட வச்சு ஒரு கொதிநிலையிலே வச்சிருந்து நம்ம ஆட்சிக்கு வந்துடலாம்னு சொல்லி இந்த கருணாநிதி காலத்து ஸ்ட்ராட்டஜியை இப்பவும் ஃபாலோ பண்றான். தமிழ்நாட்டு மக்கள், குறிப்பாக இளைஞர்கள், பெண்கள் இதுக்கெல்லாம் ஏமாந்துடக்கூடாது. ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்கள் 5 முறை தமிழ்நாட்டோட முதலமைச்சரா இருந்தார். அதுக்கப்புறம் அவரோட மகன் 5 ஆண்டுகள் முதலமைச்சரா இருந்துட்டாரு. அவரு நினைக்கிறாரு, ஸ்டாலின் நம்ம அப்பா கருணாநிதி அவர்கள் நம்மள முதலமைச்சர் ஆக்கினாரு, நம்ம பிள்ளை உதயநிதி வந்துட்டு முதலமைச்சர் ஆக்கணும்னு நினைக்கிறார். இப்படி அவங்க குடும்பம் மட்டுமே தொடர்ந்து ஆட்சி அதிகாரத்தில் இருந்தா இது ஜனநாயகமா? இது மக்களாட்சியா? இது மன்னராட்சி இல்லையா? நாம வந்துட்டு கருணாநிதி ஐயாவோட பிள்ளை ஸ்டாலின் ஒரு எம்எல்ஏ, எம்பி, அமைச்சரா இருந்தா குறை சொல்ல மாட்டோம். ஸ்டாலின் ஐயாவோட பிள்ளை உதயநிதி ஒரு எம்எல்ஏ, எம்பி, அமைச்சரா மட்டும் இருந்தா பிரச்சனை இல்ல. ஆனா திமுகவோட தலைமை பொறுப்புக்கு, திமுகவோட தலைவருங்கிற பொறுப்புக்கு அந்த கோபாலபுர குடும்பத்தை சார்ந்த ஒருத்தர் தான் வர முடியுங்கிறது. இதுதான் வாரிசு அரசியல், இதுதான் குடும்ப அரசியல், இதுதான் மன்னராட்சி. திமுக ஆட்சிக்கு வந்தா அந்த கோபாலபுர குடும்பத்தை சார்ந்த ஒருத்தர் மட்டும்தான் முதலமைச்சரா வர முடியும்னு வச்சுக்கிறாங்களோ ஒரு சூழ்நிலை. இதுதான் ஜனநாயகத்துக்கு எதிரான தன்மை, இதுதான் மன்னராட்சி, இதுதான் குடும்ப அரசியல், இதுதான் வாரிசு அரசியல், இதுதான் எதிர்க்கிறோம். இப்ப இவங்க மட்டும் வாரிசு அரசியல் பண்ணி கோடியா கொள்ளடிச்சு வச்சுக்கணும். கொஞ்சம் நெஞ்சம் நடக்குது. மு.க. ஸ்டாலின் கீழே அமைச்சரா இருக்கக்கூடிய பிடிஆர் சொல்றாருங்க, அன்னைக்கு அவர் நிதி அமைச்சரா இருந்தார். ஆட்சிக்கு வந்த 2 வருஷத்துல மு.க. ஸ்டாலினோட மகன் உதயநிதியும் மருமகன் சபரீசனும் 30,000 கோடி ரூபாய் ஊழல் பண்ணிட்டாங்கன்னு மு.க. ஸ்டாலினோட அமைச்சரே சொல்றாரு. திமுகவோட எம்பியா இருக்கக்கூடிய ஆராசா ஸ்பெக்ட்ரம் கேஸ்ல கலைஞர் டிவிக்கு பணம் போயிருக்குன்னு அவர் பேசின ஆடியோ வந்திருக்கா இல்லையா? எல்லாம் கேட்டோமா இல்லையா? மு.க. ஸ்டாலினோட அண்ணன் அழகிரி அவர் என்ன சொல்லிருக்காரு? பேசுங்க, கேமரா ஃப்ரண்ட் கொண்டாங்க. மு.க. ஸ்டாலினோட அண்ணன் அழகிரி சொன்னதா ஆராசா சொல்றாரு. ஸ்டாலின் தானே பணம் வாங்கி கொடுத்தாரு. ஸ்பெக்ட்ரம் கேஸ்ல ஸ்டாலின் பணம் வாங்கி கொடுத்ததா, ஸ்டாலின் மூலமா தான் பணம் கைமாறினதா எதிர்கட்சி நாம யாருமே சொல்லல. ஸ்டாலினோட அண்ணன் அழகிரியே சொன்னதா ஆராசா சொல்லிருக்காரு. அந்த ஆடியோ டேப் கேட்டோமா இல்லையா? இப்படி இவங்க எக்கச்சக்கமா ஊழல் பண்றாங்க. இவங்களை நம்ம ஏன் ஆதரிக்கணும்? இவங்க பண்ற ஊழலை மறைக்க,
இவங்க இன்னும் ஆண்டாண்டு காலமா கொள்ளையடிக்கிறதுக்கு எதுக்கு எடுத்தாலும் டெல்லி பூச்சாண்டி, பிஜேபி பூச்சாண்டி, மோடி பூச்சாண்டி காமிச்சு ஓட்டு வாங்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. எத்தனை காலத்துக்கு தான் நம்ம ஏமாற போறோம்? உண்மையா சொல்றேன், மீண்டும் சொல்றேன், தமிழகத்துல இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆட்சி நடந்ததே இல்ல. இவங்களுக்கு ஒரு பாடம் கற்பிக்கணும். அதுக்காக திமுகவை வீட்டுக்கு அனுப்பக்கூடிய சக்தி கொண்ட அஇஅதிமுக, பாஜக, பாமக, அமமுக, தமாமுக, ஐஜேகே, புரட்சி பாரதம், புதிய நீதி கட்சி உள்ளிட்ட கட்சிகள் எல்லாம் ஒன்றிணைந்து பலமான தேசிய ஜனநாயக கூட்டணியா தேர்தலில் வந்துட்டு நிக்கிறாங்க. என்னைக்குமே ஒரு ஆளுங்கட்சியை தோற்கடிக்கணும்னா பலமான எதிர்கட்சிக்கும் அந்த எதிர்கட்சி தலைமையில அமைஞ்ச கூட்டணிக்கு தான் ஓட்டு போடணும். அப்பதான் ஆளுங்கட்சி தோக்கும், எதிர்கட்சி மறுபடியும் ஆளுங்கட்சி ஆகும். 5 ஆண்டுகள் இவ்வளவு மோசமான ஆட்சி செஞ்ச அப்புறமும் ஒருத்தருக்கு திரும்ப நம்ம ஓட்டு போட்டோம்னா ஆட்சி அதிகாரத்துக்கு வரக்கூடிய யாருக்குமே கொஞ்சம் கூட மக்கள் மேல பயம் இல்லாம போயிடும். நான் நல்லா சொல்றேன், இப்ப இந்த 5 ஆண்டுகளா மோசமா வந்துட்டு திமுக ஆட்சி நடத்திருச்சு. அதனால அவங்களை வீட்டுக்கு அனுப்புவோம். அடுத்ததா அஇஅதிமுக தலைமையிலான கூட்டணிக்கு ஓட்டு போடுவோம். ஜெயிச்சு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சரா வரட்டும். 5 வருஷம் நல்லா ஆட்சி பண்ணா தொடர்ந்து இன்னொரு வாய்ப்பு கொடுப்போம். இல்ல அவர் சரியா ஆட்சி பண்ணலன்னா மாத்துவோம். ஒவ்வொரு முறையும் ஆட்சி நல்லா இருந்தா தான் அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும், சரியில்லைன்னா மாத்தணும். அப்பதான் அதிகாரத்துக்கு வரக்கூடியவங்களுக்கு, ஆட்சிக்கு வரக்கூடியவங்களுக்கு மக்கள் மேல ஒரு பயம் இருக்கும். அதனால அஇஅதிமுக எங்கெல்லாம் போட்டியிடுதோ அங்கெல்லாம் ரெட்டலை சின்னத்துல ஓட்டு போடுங்க. பாரதிய ஜனதா கட்சி எங்கெல்லாம் நிக்குதோ அங்கெல்லாம் தாமரை சின்னத்துல ஓட்டு போடுங்க. பாட்டாளி மக்கள் கட்சி எங்கெல்லாம் நிக்குதோ அங்கெல்லாம் வந்துட்டு மாம்பழ சின்னத்துல ஓட்டு போடுங்க. அண்ணன் டிடிவி தினகரன் அவருடைய கட்சி எங்கெல்லாம் நிக்குதோ அங்கெல்லாம் குக்கர் சின்னத்துல ஓட்டு போடுங்க. ரெட்டலைக்கும் தாமரைக்கும் மாம்பழத்துக்கும் குக்கர் சின்னத்தை தான் ஓட்டு போடணும். அதுதான் திமுகவை வீட்டுக்கு அனுப்பும். அடுத்ததா ஒரு நல்ல ஆட்சி வர்றதுக்கு வழிவகுக்கும். சில பேரு ஒரு விஷயத்துல கருத்து ஒற்றுமையோடு இருக்கீங்க. கண்டிப்பா இந்த மு க ஸ்டாலின் தலைமையிலான திமுக ஆட்சி வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும், அதுல சந்தேகம் இல்ல. ஆனா புதுசா ஒருத்தர் நடிகர் வந்திருக்காரு, அவருக்கு ஓட்டு போடலாம்னு நினைக்கிறீங்க. அவர் தலைமையில கூட்டணி இருக்கா? திமுக தோற்க போகிறது என்றாலும் கூட கொஞ்சம் பேர் அவங்க கூட கூட்டணியில் இருக்கிறாங்க. அஇஅதிமுக ஆட்சிக்கு வரப்போகுதுன்னு தெரிஞ்சு முக்கியமான பலமான கட்சிகள் எல்லாம் அஇஅதிமுக தலைமை ஏத்துக்கிட்டு தேசிய ஜனநாயக கூட்டணியா ஒன்றிணைந்து தேர்தலை சந்திக்கிறாங்க. விஜய் கட்சி கூட யாராச்சும் கூட்டணி சேர்ந்து இருக்கிறாங்களா? விவரம் தெரிஞ்ச எந்த ஒரு அரசியல் கட்சி அவங்க கூட போகல. ஏன்? விஜயால ஆட்சிக்கு வர முடியாதுன்னு தெரியுது. அதனால அவரு கூட கூட்டணி போகல. இப்போதைக்கு அவரால் ஆட்சிக்கு வர முடியாது. அவருக்கு ஓட்டு போட்டு ஏன் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு? இப்ப அவருக்கு ஓட்டு போட்டா ஒரு ரிஸ்க் மட்டும்தான் இருக்கு. ஆளுங்கட்சிக்கு எதிரான வாக்குகள் எல்லாம் பிரதான எதிர்கட்சிக்கு போனா தான் ஆளுங்கட்சி தோற்கடிக்கப்படும். ஆளுங்கட்சிக்கு எதிரான வாக்குகள் பிரதான எதிர்கட்சிக்கு போகாம புதுசா வந்திருக்கக்கூடிய இன்னொரு கட்சிக்கு போனா இப்போதைக்கு ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய திமுகவை மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இப்போதைக்கு விஜய் ஆட்சிக்கு வந்துருவார்னு ஒரு சூழ்நிலை இருந்தா அவருக்கு ஓட்டு போட்டா புரிஞ்சுக்கலாம். அவர் தான் ஆட்சிக்கு வர போறதில்ல. ஏன்னா இன்னைக்கு தமிழக அரசியல்ல இன்றைய காலகட்டத்தில் இந்த கூட்டணி பலங்கிறது ரொம்ப முக்கியம். கூட்டணி இல்லாம எந்த கட்சியாலும் தமிழ்நாட்டில் ஜெயிக்கவே முடியாது. அது அஇஅதிமுக இருந்தாலும் சரி, பாரதிய ஜனதா கட்சியா இருந்தாலும் சரி, திமுக இருந்தாலும் சரி, யாராலையும் ஜெயிக்க முடியாது. விஜய் தலைமையில கூட்டணி இல்லவே இல்ல. அதனால கண்டிப்பா அவரால் ஜெயிக்கவே முடியாது. இப்போதைக்கு அவருக்கு ஓட்டு போட்டு வேஸ்ட். நோட்டாவுக்கு ஓட்டு போட்டாலும் வேஸ்ட், நடிகர் விஜய்க்கு ஓட்டு போட்டாலும் வேஸ்ட். ஆனா விஜய்க்கு ஓட்டு போட்டா ஒரு ரிஸ்க் மட்டும் தான் இருக்கு. மீண்டும் திமுகவே ஆட்சிக்கு வருவதற்கான ரிஸ்க் இருக்கு. அந்த நம்ம ரிஸ்க் எடுக்க கூடாது. விஜய்க்கு நீங்க ஓட்டு போடுறத பத்தி எப்ப திரும்ப சிந்திக்கலாம்? 5 ஆண்டுகள் அவர் அரசியல் இருக்கட்டும். இப்பதான் கட்சி ஆரம்பிச்சிருக்காருல. 5 ஆண்டுகள் 234 தொகுதிக்கும் போகட்டும், மக்களை சந்திச்சு பேசட்டும், அவங்க கோரிக்கையில காது கொடுத்து கேட்கட்டும். அதுக்கப்புறம் 5 வருஷம் கழிச்சு 2031 தேர்தல் நடக்கும்போது விஜய்க்கு ஓட்டு போடுறத பத்தி யோசிக்கலாம். வந்த உடனே முதலமைச்சரா? பெருந்தலைவர் காமராஜர் வந்த உடனே முதலமைச்சர் ஆனாரா? பேரறிஞர் அண்ணா வந்த உடனே முதலமைச்சர் ஆனாரா? இல்ல. காமராஜரோட பெரிய ஆளா அந்த நடிகர் விஜய். சினிமா ரீதியா சினிமாவில் நான் வந்துட்டு விஜய் ரசிகன் தான். விஜயோட துப்பாக்கி படம் எனக்கு அவ்வளவு பிடிக்கும். விஜய் நல்ல நடிகர். தியேட்டருக்கு போவோம், ஜனநாயகன் உட்பட ஆன்லைன்ல பார்க்க வேண்டாம், தியேட்டர்ல போய் பார்ப்போம், விஜயை ரசிப்போம், படத்தை ரசிப்போம், என்ஜாய் பண்ணுவோம். அதோட விட்டுருவோம். நடிப்பு வேற, கவர்னன்ஸ் வேற. நாட்டுக்கு கவர்னன்ஸ் தெரிஞ்சவங்க தான் முதலமைச்சரா வரணும் ஒழிய நடிகர் வரக்கூடாது. வந்தா அவருக்கு என்ன தெரியும்? ஒரு காலேஜ் எப்படி ரன் பண்றது தெரியுமா? ஒரு யூனிவர்சிட்டி எப்படி ரன் பண்றது தெரியுமா? ஒரு டிபார்ட்மெண்ட்ல என்னென்ன பிரச்சனை தெரியுமா? அனைத்து தரப்பு மக்களுடைய கோரிக்கைகள் தெரியுமா? அவங்களோட தேவைகள் தெரியுமா? எதுவுமே தெரியாது. எல்லாத்துக்கும் மேல ஒரு சில இளைஞர்களை விஜய்க்கு ஓட்டு போலான்னு நினைக்கிறேன். உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், இந்திக்காரங்களை விட நமக்கு அறிவு அதிகமா இருக்கு தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு சொல்றோம்ல, அப்படியே வச்சுப்போம் ஒரு வாதத்துக்கு.
இந்தி பேசக்கூடிய மாநிலத்தில் எந்த நடிகருக்கு பின்னாடியாவது இப்படி போய் ஓட்டு போட போறானா, அவன் தான் என் தலைவன் சொல்றானா? சினிமாவில் நடிச்சுட்டாவே அது என்ன பெரிய பெரிய விஷயமா என்ன அது? சினிமா வேற, அரசியல் வேற, கவர்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் வேற, அதை புரிஞ்சுக்குங்க. இந்திக்காரன் விட எனக்கு அறிவு அதிகம் சொல்லிட்டு புதுசா ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கக்கூடிய சினிமாக்காரனுக்கு ஓட்டு போட்டா நாட்டுல மத்த மாநிலத்தில் இருக்கிறவன், குறிப்பா இந்திக்காரங்க உங்களை பத்தி என்ன நினைப்பான்? நம்மளை கேவலமா நினைக்க மாட்டா? நடிகரை ரசிக்கலாங்க, படத்தை ரசிக்கலாங்க, அவரை போய் தலைவனாகிட்ட என்ன ஆகிறது? அப்ப காமராஜரும் விஜயனும் ஒன்னாயிடாதா? நல்லா நடிச்சுட்டாவே அவரு பெரிய ஆளா? சினிமாவில் பெரிய ஆளு. அரசியல்ல நடிகர் வடிவேல் தான் நல்லா நடிக்கிறாரு, அவர் வந்துட்டு கட்சி ஆரம்பிச்சா அவரையும் முதலமைச்சர் ஆக்குவீங்களா? கோவை சார்லாம் ரொம்ப நல்லா நடிக்கிறாங்க, அவங்க கட்சி ஆரம்பிச்சா அவங்களையும் வந்துட்டு முதலமைச்சர் ஆக்குவீங்களா? என்ன அது? யோசிச்சு பாருங்க. நடிகர் வேற, தலைவர் வேறங்கிறது புரிஞ்சுக்குங்க. இன்னைக்கு இந்த தேர்தலை பொறுத்தளவு நமக்கு ஒரே பிரதான நோக்கம் தான். இன்னும் சொல்ல போனா 5 ஆண்டுகளாக மோசமான ஆட்சி நடத்திய மு.க. ஸ்டாலின் தலைமையிலான திமுக தோற்கடிக்கப்பட வேண்டும், படுதோல்வி அடை செய்ய வேண்டும். திமுக சார்பில், இந்த கூட்டணி சார்பில் யார் என்னாலும் டெபாசிட் கூட வாங்கக்கூடாது. அப்பதான் எல்லா அரசியல்வாதிக்கும் ஒரு பயம் வரும். மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தாண்டா இருக்கிறாங்க, தேர்தல் வாக்குறுதி கொடுத்து அதை நிறைவேற்றணும், நம்ம பாட்டுக்கு நிறைவேற்றாம விட்டோம் அப்படின்னா அடுத்த தேர்தல் தோக்கடிச்சிருவாங்க. சட்ட ஒழுங்கு சரியா பேணி பாதுகாக்கணும், இல்லைன்னா நம்மள ஆட்சியை விட்டு அகற்றி விடுவாங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கலன்னா நம்மளை தூக்கி எரிஞ்சிருவாங்க. கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் ஒழிக்கப்பட வேண்டும், இல்லைன்னா நம்ம ஆட்சியில் இருக்க முடியாது. ஊழல் இல்லாத ஒரு நிர்வாகத்தை, அரசாங்கத்தை நடத்தணும், இல்லைன்னா மக்கள் பொங்கி எழுவாங்க. அப்படிலாம் சொல்லி ஒரு பாடமா இருக்கும். அதை விட்டுட்டு மறுபடியும் அவங்க கொடுக்கக்கூடிய 500க்கும் 1000க்கும் 2000க்கும் நம்ம ஆசைப்பட்டு அவங்களுக்கு ஓட்டு போட்டோம்னா அப்புறம் நாட்டுல நேர்மையை பத்தி யோசிக்கவே முடியாது. அதை விட்டுட்டு புதுசா வந்திருக்கக்கூடிய ஒரு நடிகரை ஆதரிச்சோம் அப்படின்னா மறுபடியும் நம்மெல்லாம் தமிழர்கள் அறிவாளிகள் சொல்லிக்கிறதுக்கு கொஞ்சம் கூட லாஜிக் இல்லாம போயிடும், கொஞ்சம் கூட நமக்கு அந்த எலிஜிபிலிட்டி, அந்த தகுதி இல்லாம போயிடும். அதனால தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களே, பெண்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும், அனைத்து தரப்பு வாக்காளர் பெருமகளுக்கும் எனது அன்பான வேண்டுகோள் என்பது, நீங்க ரெட்டலை நின்னா உங்க தொகுதியில ரெட்டலைக்கு ஓட்டு போடுங்க, உங்க தொகுதியில தாமரை நின்னா தாமரைக்கு ஓட்டு போடுங்க, உங்க தொகுதியில மாம்பழம் சொன்ன இருந்தா மாம்பழ சனத்துக்கு ஓட்டு போடுங்க, உங்க தொகுதியில குக்கர் சன்னம் இருந்தா குக்கர் சனத்துக்கு ஓட்டு போடுங்க. திமுகவுக்கோ திமுக கூட்டணிக்கோ யாருக்கும் ஓட்டு போட வேண்டாம், விஜய் கட்சிக்கு ஓட்டு போட வேண்டாம், நீங்க நோட்டாவுக்கும் ஓட்டு போட வேண்டாம். அப்பதான் தமிழ்நாட்டுக்கு நல்லது நடக்கும். தமிழ்நாடு நல்லா இருக்கணும், தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இருக்கணும், தமிழ்நாட்டு மக்களுக்கு எல்லாம் நல்லது நடக்கணும் அப்படின்னா அஇஅதிமுக தலைமையிலான கூட்டணி தான் மாபெரும் வெற்றி அடைய வேண்டும். அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அடுத்த முதலமைச்சராக பதவி ஏற்க வேண்டும். நன்கு சிந்தித்து செயல்பட வேண்டும் என அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.